ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய, அதாவது 2/3/2025 தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை ஒரு 2-3 நிமிஷங்கள்ல முடிச்சுட்டு நம்ம பலன்களுக்கு போயிடலாம். இந்த வாரத்தினுடைய ஆரம்ப நாள், அதாவது 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று திருத்தியாவாக அமைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துடன் 5:30 மணிலிருந்து கிட்டத்தட்ட 7:30 மணி வரைக்கும் நமக்கு முகூர்த்த காலங்கள், அதாவது 2 மணி நேரங்கள் முகூர்த்த காலம். அதுல புஷ்கர நவாம்சம் என்பது 6:56 7:06 வரைக்கும் இருக்கிறது. அது கும்ப லக்னத்துல வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கிறார். இந்த வாரம் சந்திரன் உத்திரட்டாதியிலிருந்து ஆரம்பித்து முடிவது ஆர்திரா நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். அதாவது நமக்கு மீன ராசி, மேட ராசி, பிறகு ரிஷபராசி தாண்டி மிதுன ராசி வரைக்கும் போகிறார். ஆர்திரா என்பது மிதுன ராசி வரைக்கும் இருக்கிறது. இது ஏறுமுகமான, அதாவது சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை சந்திரன், பல நன்மைகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்றது என்பது உண்மை. சரியா? ரைட். அடுத்தது 5ஆம் தேதி புதன்கிழமை, 5/3/2025 புதன்கிழமை சஷ்டி விரதம். அது கிருத்திகா விரதம்னு சொல்லுவோம். அந்த சஷ்டி விரதம் பர்டிகுலராக இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல, அதாவது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது தந்தை மகனுக்குள்ள இருக்கக்கூடிய விரோதங்கள், அல்லது தந்தைக்கு உடல் நலம் இல்லை, அல்லது பையனுக்கு உடல் நலம் சரியில்லை என்பவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். அவர்களுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். அடுத்தது 6ஆம் தேதி வியாழக்கிழமை சப்தமி. அது அன்னைக்கு சப்தமின்னு ஆரம்பித்து பிறகு அன்றைக்கே சாயங்காலம் அஷ்டமியாகவும் வருகிறது. அது ஒரு வாஸ்து நாள், துர்காஷ்டமி என்கின்ற ஒரு விசேஷத்தோடு கூடிய வாஸ்து நாள். வாஸ்து பூஜை 8 மணிக்கு காலையில செய்ய வேண்டும். வாஸ்து நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது. அதாவது புதிதாக வீடு கட்டுபவர்கள் தான் வாஸ்து பூஜை பண்ணணுங்கிறது இல்லை. வாஸ்து குறைகளுடன் இருப்பவர்கள் அன்றைக்கு வாஸ்து தேவனை வழிபட்டால் அந்த வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ரைட். இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசி அப்படின்னாக்கா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த ராசிக்காரர்களுக்கு 4 பேர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது அந்தந்த ராசியில நான் சொல்லிடுறேன். சரியா? இந்த வாரம் கிரக யுத்திகள் அமைப்பு. இந்த வாரம் நமக்கு சனி சூரியனுடைய யோகம், பிறகு புத ராகுனுடைய ஒரு யுதி, சந்திரன் சுக்கிரன், சுக்கிர சந்திர யோகம். இது எல்லாமே ஒரு அற்புதமான விஷயம். நடுவுல கஜகேசரி யோகமும் அமைகிறது. இந்த வாரம் என்பது நல்ல நல்ல யோகங்களை கொண்டதாக இருக்கிறது. சூரியனும் சனியும் எல்லாருக்கும் நன்மை இல்லை அப்படின்னாலும் கூட மேக்சிமம் நல்லதுதான் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். இப்ப பலனுக்கு போயிடலாம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அப்படின்னாக்கா, வெளியூரில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் சுமூகமாக முடிக்கக்கூடிய காலம். பிறகு நாள்பட்ட வேலைகள், ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கிறது அப்படிங்கிறது உடனே படார்னு முடித்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய ஒரு வாரம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. தந்தை மகன் உறவுகள் கொஞ்சம் மேம்பட ஆரம்பிச்சுடும். இப்போ சகோதரர்களுடன் இருக்கக்கூடிய
அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் நம்ம பஞ்சாயத்து பண்ணாத அளவுக்கு விடாம கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் பின்வாங்கி கொள்வது நல்லது. 2ஆம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்க, சுக்கிரன் இன்னும் உச்சமாக சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடுகளில் குடும்பம் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிறகு வெளியூர் பெண்கள் மாப்பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்முடைய சொல், வன்மை, வாக்கு இவைகள் நன்றாக ஈடுபடும். ஆனா அளவுக்கு அதிகமா போய் கேரண்டி கொடுத்துட்டு செலவாதியாக நிற்கக்கூடாது. அதுதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில செலவு கொஞ்சம் பண்ண வேண்டியதாக வந்துடும். அதாவது நம்ம கௌரவத்துக்காக செலவு பண்றது, ஒரு கோயில் அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறோம், ஒரு சொசைட்டில ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண போறோம்னா அதுல செலவு பண்ணி கௌரவம் கிடைக்கும் பொழுது அந்த கௌரவம் வேல்யூபிளாக இருக்கும். தேவையில்லாத மற்றவர்களுக்கு கேரண்டி கொடுத்து நம்ம போய் அதுல போய் மாட்டிக்கிடக்கூடாது. இந்த வாரம் முக்கியமாக குழந்தைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன் அப்படின்னா சூரியனும் சனியும் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். 11க்குண்டானவன் 11ஆம் இடத்துல இருந்து 5க்குண்டான சூரியன் கூடவே இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது குழந்தை பாக்கியம் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறவர்கள் இந்த ஒரு வாரத்தை தள்ளி விடுவது நல்லது, வேண்டாம். ஆனால் கவர்மெண்ட்ல கார்பரேஷன் லெவல்ல என்ன ஒர்க் பெண்டிங் இருந்தாலும் விறுவிறுவிறுன்னு நடந்து முடிஞ்சிடும். பிரச்சனை எங்க வரும் இவர்களுக்கு அப்படின்னு கேட்டா, மேட ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகாவில் பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலங்கள் போவது சிறிது அலைச்சலாக இருந்தாலும் பிறகு நமக்கு நன்மையாகத்தான் முடியும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம அலைய வேண்டியதுதான் அவசியம். சரி, என்ன மெட்டல், என்ன பொருள்களுடன் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய இரும்பு, எலக்ட்ரானிக், இந்த 2 விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் இரும்பு கால் ஸ்டெப் பார்த்து வச்சு நடக்கணும். சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிறதுனாக்கா இரும்பு, தகரம், பிறகு காப்பர், இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அதாவது ஆணி காலில் பட்டுறது, குத்திடுறது, இல்லைன்னா லைட்டா எதுலையா போய் தொட்டு சாக்கடிச்சுக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஏனென்றால் ராகுக்கும் சனிக்கும் ரொம்ப தூரம் இல்லை, அதே மாதிரி சூரியனுக்கும் சனிக்கும் ரொம்ப தூரம் இல்லை. பிறகு சூரியன் சதவிஷா நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கவர்மெண்ட் கிட்ட நான் ஒரு கான்ட்ராக்ட் இது பண்ணணும் அப்படிங்கிறது, பிறகு ஹையர் பொசிஷன்ல இருப்பவர்களுடன் எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியதா இருக்கிறது, அவர் ஒரு அரசியல்ல இருக்கிறார் அப்படிங்கும்போது அப்ரோச் பண்ணுவதற்கு ஏற்புடைய வாரம் இந்த வாரம். கம்ப்யூட்டர் மற்றும் ஐடி செக்டர்ஸ், பிறகு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், ட்ரேடிங்கு எல்லாமே புதனும் ராகும் ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள். அது 12ஆம் இடமாக இருக்கிறதுனால நமக்கு லாபகரம் தான், ஆனா நிறைய செலவுகளை இழுத்து விட்டுவிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் அல்லது எலக்ட்ரிக்கல் ஐட்டம், குறிப்பாக கம்ப்யூட்டர் மாதிரியான டிவைஸ் வாங்குவதற்கு இந்த வாரம் உகந்தது அல்ல. என்ன சுவாமிஜி அப்படின்னாக்கா, அதுதான் பொசிஷன் 12ஆம் இடத்துல பாருங்களேன். சந்திரன் அப்பதான் வளர்பறை சந்திரன், ஆனா புதன் 12ஆம் இடத்துல நீச்ச பங்கம் ஆகும் பொழுது, ராகு அதனோட இருக்கும் பொழுது, மேஷ ராசிக்கு ராகு சரியில்லாத ஒரு கிரகம் தான். அதனால உங்களுக்கு நன்மை பண்ண மாட்டார். இதுலயே ஒரு செலவு இப்ப ஒரு 10,000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கணும்னாக்கா அது 20-25,000 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு நிற்போம். நம்ம வாங்கிட்டு 4வது நாட்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நிற்பான் இன்னொருத்தர், வறுத்து போயிடுவோம். அதனால இதுல ஏமாற வேண்டாம். ராகு தான் என்ன பண்ணுறாரு, திருப்பி விட்டுருவார். பிறகு தாயினுடைய வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உறவினர்கள், அவர்களுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அம்மாவனுடைய ஹெல்த் நல்லபடியாக கொஞ்சம் தேறி வரும். அப்பாவனுடைய உறவு கொஞ்சம் கசந்தாலும் நீங்கள் அப்பாவோட ஒட்டி, அதாவது கூடவே இருங்க, அது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி உறவு எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். நமக்கு தான் கொஞ்சம் கோபம் அதீதமாக வரும். ஏன் அப்படின்னா, சனியும் சூரியனும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கோபம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் வரும், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் வரும். அதனால கோபம் இந்த வாரம் வேண்டாம். மேஷராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா கருமாரி அம்மன். கருமாரி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்.
ஏனென்றால் செவ்வாய் 3ஆம் இடத்துல, சனி 11ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது ஷோல்டர்ல இருக்கிறார்கள். இந்த பக்கம் செவ்வாய் இருக்கிறார், இந்த பக்கம் சனி இருக்கிறார். இப்போ நம்ம பக்கத்துல வந்து இந்த பக்கம் கண்கள்லையும் காதுகள்லையும் வந்து குரு இருக்க, இந்த பக்கம் வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு சுபகர்த்தார் யோகம் தான். அதுல ராகு இருந்தாலும் சுபகர்த்தார் யோகம் இருக்கிறது, பாதிப்பு கிடையாது. அதனால கோபத்தினால நமக்கு நஷ்டமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் 2க்கும் 7க்கும் உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சரி, ஃபைனலா இந்த வாரம் வருமானத்துடன் கூடி கொஞ்சம் செலவுகளும் பிறகு வந்து ஆக்ரோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. நண்பர்களுடன் சண்டையிட வேண்டாம். பிசினஸ்ல எவ்வளவு முடிவு மட்டும் எடுத்துக்கலாம். வெளியூர் போகும்போது மட்டும் பணத்தை சிக்கனமா கொண்டு போங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை டிவியேட் பண்ண காத்திருக்கும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய நன்மைகள். அதாவது முதல்ல 10ஆம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்றது வந்து ஒரு பெரிய பலம். நிறைய ஆத்ம பலம், ஆத்ம விசுவாசம், தன்னம்பிக்கை கூடும். அவர் ராகுல உட்கார, ராகு வந்து புதனோட சேர்ந்து ஒரே டிகிரில உட்கார்ந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்துல சந்திரனும் வந்து வளர்பறை சந்திரனாக இருக்கிறார். சூரியனும் சனியும் தான் உட்கார்ந்து இருக்கிறார். சனி வந்து உங்களுக்கு யோகக்காரகனே. சனி தன்னுடைய வீட்டுல உட்காருது. அதனால எண்ணெய், ஆயில், கேஸ், கல்குவாரி, பிறகு வந்து கார்பரேஷன் ஒர்க், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ரீதியாகவும் மக்களை சார்ந்த ரீதியாகவும் வேளாண் துறையாகவும் சூரியனுடைய காரகமாகிய அதிகாரம், பிறகு பதவி, பட்டம், அப்புறம் சூரியனுடைய நிமித்தமான வெற்றி, நிறைய விஷயங்கள் இருக்கு. சூரியனுடைய அந்த மெட்டல் ஆகிய தாத்து பொருள், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், காப்பர் முதலிய இரும்பு முதலிய விஷயங்கள், அதாவது மெட்டல் ஒர்க்கு, மெட்டல் பிஸ்னஸ், இந்த மாதிரி இருப்பவர்கள், ஸ்டீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுபவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல அமைப்பு. லேண்டு வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கு. வீடு வந்து மராமத்து பண்ணக்கூடிய அல்லது செகண்ட் ஹேண்டில் ஒரு புது வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிகமாக உங்களுடைய திட்டத்தை வெளியில் விட வேண்டாம். கேத்து 5ஆம் இடத்துல இருக்க, 5ஆம் இடத்துக்கு ஏற்ற நிறைய கிரகங்கள் சுக்கிரன், சந்திரன், புதன், ராகு எல்லாருமே சேர்ந்து பார்க்க நிறைய வெளி உறவுத்துறைகள், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், இவைகளில் வந்து நிறைய நாலேஜும் பிறகு கான்டாக்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு காதல் மலருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாரம் பிறக்கக்கூடிய ரிஷபராசிக்கு பிறங்கக்கூடிய பெண் குழந்தைகள் உண்மையிலேயே வந்து தன்னுடைய நாடு, தன்னுடைய வீடு, இவைகளை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சனியும் சூரியனும் ஒன்றாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்குண்டான தந்தை வந்து உடனடியாக சிவன் கோயிலுக்கு ஒரு அபிஷேகம், பிறகு வந்து ஒரு தானம் கொடுக்க வேண்டிய, அதாவது வறுமையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு தானத்தை கொடுப்பது ரொம்ப நல்லது. இதனுடைய விசேஷம் என்ன, 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் பார்த்து கேத்து அங்கே நிற்கிறது, செவ்வாயும் பார்க்கிறது அப்படின்னாக்கா, நம்ம படித்த கல்வி, நம்முடைய பூர்வ புண்ணிய பலன், நம்மளுடைய மூதாதையருடைய சொத்துக்கள், இவைகள் எல்லாம் வந்து நமக்கு இப்பொழுது நல்ல பிரயோஜனமாகக்கூடிய ஒரு டைம். லாபமான வாரம், லக்ஷ்மி கட்டாட்சமான வாரம். 6க்குண்டானவன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னாக்கா வியாதிகள் நீங்கி, கடன் நீங்கி, பிறகு வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாரம். பிறகு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியூர் மாநிலங்களுக்கு போனாலும் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ரீதியாக ட்ரிப்பு போனாலும் நல்ல சக்ஸஸ் எல்லாம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கே போனாலும் நம்ம வாக்குவாதம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் வந்து பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் குரு வந்து லக்னத்தில் இருப்பது 8க்கு உண்டானவன் இல்லையா, அதனால திடீரென்று ஒரு நல்ல காரியமானது, நமக்கு எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாழன் வெள்ளிகளில் வந்து நீங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் முன்னின்று எடுத்து நடத்துங்கள். உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கிறது. நீங்கள் அனைத்து விஷயங்களும் டீல் பண்ண முடியும். பணம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, கேஸ் கோர்ட் சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்போ வந்து அந்த 2 நாட்கள் வியாழன் வெள்ளியில வந்து நீங்கள் டிசிஷன் எடுப்பதற்கு உண்டான உகந்த நாள். முதல் நாளே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான நாள். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மகத்தான வாரம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி ஆவர். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே,
உங்களுக்கு இன்னும் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் வந்து இன்னும் குறையில, கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் இந்த 1.5 மாசம் வந்து செவ்வாய் வந்து தலையிலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கார். செவ்வாய் வந்து 8க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள்ல கொஞ்சம் வந்து நம்ம வந்து நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த வாரம் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுடைய யுத்தி. முதல் நாளே வந்து சந்திரன், சுக்கிரன், பிறகு புதன், ராகு இவைகள்லாம் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக எல்லா சேலஞ்சையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். அதே போன்று லவ்ங்கிறது சக்சஸ் ஆகக்கூடியது, பெண் மாப்பிள்ளைகள் கிடைக்கிறது, வரன் கிடைக்கிறது. பிறகு வந்து நியூ ஜாப் வந்து அட்வென்ச்சரா வந்து ஏதாவது ஒரு ஜாபுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னுங்கிறது அதுவும் மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஐடி செக்டர்ல இருக்கிறவர்கள் முடிவெடுக்க கூடாது இந்த வாரம். ஏனென்றால் புதன், ராகு வந்து ஒன்றாக இருக்கிறது. மொபைல் வாங்குவது, எலக்ட்ரானிக் வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போட வேண்டும். இரும்பு மற்றும் தகரங்கள், பிறகு வந்து சூரியன் அதாவது வெயில்ல ரொம்ப போறது, இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடணும் நம்ம. ஏனென்றால் பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சூரியனும் சனியும் வந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறனால தந்தையினுடைய அந்த ஒரு உறவுல வந்து ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அவர்களுக்கு உடல் நலம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சான்சஸ் இல்லை, நம்ம வந்து அதிருப்தியாக இருக்கக்கூடிய சான்சஸ் இதெல்லாம் இருக்கிறது. தசாபுக்தியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லா கிளியரா கிடைக்கும். பிறகு குரு 12ல் இருப்பது அப்படிங்கிறது, குரு வந்து ஒரு கேந்திராதிபதி அப்படிங்கிறது நீண்ட நாள் நிலுவையில் இருந்த விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு, வண்டி, வாகனங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவதற்கு இது ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. மற்றபடியாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், அதாவது கம்ப்யூட்டராக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், இதெல்லாம் ஒரு வாரம் தள்ளி. பிறகு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்கள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது வந்து பிக் பாக்கெட்டுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்பெல்லாம் யாரும் சுவாமிஜி பிக் பாக்கெட் அடிக்கிறா அப்படின்னாக்கா பொருள் இழப்பிற்கு சான்சஸ் இருக்கிறது. ஏனென்றால் 4ஆம் இடத்துல கேத்து அமர்ந்து அங்க வந்து செவ்வாய் பார்க்க, புதனும் ராகுவும் வந்து 10ஆம் இடத்துல இருந்து அவ்வைகளும் 4ஆம் இடத்தை பார்க்கின்றன. அது வந்து பொருள்கள் திருடுங்கிறது இல்லை, உங்களுடைய ஐடியாக்களை திருடு விடுவதற்கும் சான்சஸ் இருக்கு. நீங்கள் எழுதிய உங்களுடைய படைப்புகளையும் வந்து திருடிவிட சான்சஸ் இருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பத்திரமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பத்ரகாளி அல்லது கிருஷ்ணர். இந்த 2 வழிபாடு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பாக்கியமான ஒரு லட்சுமி கட்டாட்சமான ஒரு வாரம். வேண்டிய கடன் கிடைக்கக்கூடிய, வேண்டிய பணம் கிடைக்கக்கூடிய, வியாதிகள் நீங்கக்கூடிய, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய, சில பேருக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ், கோர்ட்டு கேஸ்ல வந்து இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் வந்து குடும்பத்துல பிரச்சனைகள், அப்புறம் வந்து தந்தை மற்றும் மகனுடைய உறவுகள்ல கொஞ்சம் சிக்கல்கள், ஆனால் தாயினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம். அது நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாரம். பிறகு வியாபாரத்துக்கு வந்து ரொம்ப நாளா நம்ம வந்து ஏதோ ஒன்று ஐடியா போட்டுக்கிட்டு அது வந்து ஒண்ணுமே வேலைக்கு ஆகலையே, நான் எதுக்கும் லாய்க்கலையே அப்படிங்கிறது இப்போ வந்து டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு வேலையை அமையக்கூடிய, அதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. கடக ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு பினான்சியல் டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் பைரவருடைய உபாசனை பண்ணிட்டு எடுக்க வேண்டும். அல்லது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆயுள் நல்லா கூட இருக்கிறது. ஆனால் வந்து சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவர்மெண்ட் ரீதியாக, அரசாங்க ரீதியாக செய்யப்பட வேண்டிய அல்லது நடக்கக்கூடிய காரியங்கள் டிலே ஆகுவதற்கு சான்சஸ் இருக்கு. ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங் வந்து படிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. 2 வீலர்ல கொஞ்சம் சாகசம் பண்ணாம இருக்கணும். மலைகளில் வந்து போய் நான் ரைடு பண்றேன், அது வந்து அது ஏற்காடாக இருக்கலாம், கொடைக்கானலாக இருக்கலாம், ஊட்டியாக இருக்கலாம், அல்லது கொல்லிமலையாக இருக்கலாம், சிம்லாவாக இருக்கலாம், குழு மணாலியாக இருக்கலாம், அல்லது இமயமலையாக இருக்கலாம். எந்த மலையாக இருந்தாலும் சரி, மலை மீது 2 வீலர் ஓட்டுறது நோ. ஆனால் குரு வந்து நல்ல இடத்துல லாபஸ்தான உபச்சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார், 6க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது எதிரிகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது, இந்த வாரம் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவன் வந்து பெற்றோர்கள்ல இருந்து கொஞ்சம் தூரமா தான் போவான். அவனுடைய படிப்பு, திருமணம் தூரமாவே இருப்பான். ஆமா, வருவான், உறவுகளுக்கெல்லாம் வருவான். அந்த தோஷம் நீங்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நவகிரக ஹோமம் பண்ணிட்டு
நீங்கள் திருநள்ளாறு போய் அர்ச்சனை பண்ணணும். இதுதான் அந்த குழந்தை பிறக்கக்கூடியவர்களுக்கு. சனியினுடைய 8ஆம் இடத்து இருப்பு அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் இருக்கு. ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷமாக பண்ணக்கூடிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நம்ம பண்ணிடுவோம். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. வழிபட வேண்டிய தெய்வம் பைரவ உபாசனை. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல தேங்கி நின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. வேற்று மொழி பேசக்கூடிய ஒரு நண்பியோ அல்லது ஒரு நண்பனோ கிடைப்பது, நல்ல க்ளோஸ் ஆன ஒரு வாழ்க்கையை பிறகு வாழ்க்கை துணையாக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர்கள் கிடைப்பது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகிறது. நண்பர்களுக்குள்ள பிசினஸ் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய அவர்கள் உள்ள கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒரு அவசியம். நம்ம பேசுறது மற்றவர்கள் கரெக்டாகத்தான் புரிந்து கொள்ளுகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது மிக மிக ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆனால் நல்ல செய்திகள் நிறைய வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் சிவனை நம்ம வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு சூரியனார் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ண வேண்டியது ஒரு அவசியம். பக்கத்துல எந்த சூரியனார் இருந்தாலும், நவகிரக கோயில் இருந்தாலும் சூரியனார் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ண வேண்டியது அவசியம். ஏனென்றால் சூரியனும் சனியும் லக்னத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடும். பிறகு சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு இவர்கள்லாம் 8ஆம் இடத்துல ஆரம்பிக்க, ஆனால் வியாழன் வெள்ளியில அந்த சந்திரன் கஜகேசரி யோகமாக 10ஆம் இடத்துல வரும்போது ஆன் சைட்டுக்கு போகணும்னாக்கா தாராளமாக ஒத்துக்கிடுங்க, போயிட்டு வாங்க. கொஞ்சம் வீட்டில இருந்து வெளியில தூரமா பிசினஸ்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே பாசிட்டிவாக இருக்கும். பண்ணக்கூடாதது அல்லது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னாக்கா, இரவில் உணவு நோ, லாகரி வஸ்துக்கள் அதாவது லிக்கர்ஸ் நோ, ஸ்மோக்கிங் பண்றவர்கள் நிறுத்தி விடுவது நல்லது. சனி 7ஆம் இடத்துல திக்பலத்தோட இருக்கிறார். அவருடன் லக்னாதிபதி இணைகிறார். அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவோம். ஒரு மாதிரி பழிவாங்கக்கூடிய ஒரு உணர்வு அதை நம்ம பண்ணக்கூடாது. கொஞ்சம் கோபம் விசித்திரமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். நம்மளால கோபம் பயங்கரமா வரும், காமிச்சா நமக்கு லாஸ் ஆயிடும்னு தோணும். அதனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம சரிப்படுத்த வேண்டுமா? சிம்மராசிக்காரர்கள் சூரியனுடைய உபாசனையே தாராளமாக பண்ணலாம். கார்த்தால இந்த வாரம் முழுவதும் எழுந்த உடனே சூரியனை போய் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆபீஸுக்கு போய் எங்க போய் சூரியனை பார்க்கறது அப்படின்னாக்கா, 12 மணிக்குள்ள ஒரு தடவை சூரியனை பார்த்து ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்யோம் அல்லது ஓம் ஆதித்யாய நமஹ அல்லது பாஸ்கராய நமஹ, மித்ராய நமஹ, எத்தனையோ நாமங்கள் இருக்கு. அதை பண்ணினாலே உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெகட்டிவான என்வாயர்மெண்ட் பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்களுக்குள்ள சலசலப்பு இல்லாத ஒரு அமைப்பு வரும். அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரகசியமான வழியில் பணவரவும், பிறகு நல்ல நட்புகளும், பிறகு வியாதியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. பிசினஸ்ல நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் வாங்கணும், வீடு வாங்குவதற்கு எனக்கு கடன் கிடைக்கணும்னா இந்த வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. லேண்டை டீல் பண்ணக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்களுக்கும், லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்களுக்கும், ப்ரொஃபசர்ஸுக்கும், கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாரம். மொபைல் கிச்சன் வைத்திருப்பவர்கள், அதாவது ஹோட்டல் நடமாடும் உணவகம் அப்படின்னு வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. இரவு நேரங்களில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. பிறகு சனியும் சூரியனும் ஒன்றாக இருக்கிறதுனாலையும், புதனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனாலையும் சிம்மராசி அன்பர்கள், ஏனென்றால் புதன் 2க்கு உண்டானது. வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணுமா, இப்ப வாங்காம இருக்கிறது நல்லது. எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் இப்ப வாங்கணுமா, வாங்காம இருக்கிறது நல்லது. குறிப்பாக எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணணுமா, வாங்காம இருக்கிறது நல்லது. கீசர்னு சொல்லுவோம் இல்லையா, ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் வாங்கணுமா, வாங்காம இருக்கிறது. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வாங்காம இருக்கிறது நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் செலவுகளை குறித்து
சந்தோஷங்களை மேம்படுத்தி பிறகு பிசினஸ்ல நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா கால பைரவரையும் அதே போன்று காளியையும் வழிபட வேண்டும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் நல்ல வரன் அமையக்கூடிய, பிறகு ஆபீஸ்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய, புதிய ஆபீஸ் கிடைக்கக்கூடிய, சில பேருக்கு புதிய டேபிளுக்கு மாறக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, பிறகு உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உணரக்கூடிய, எப்பொழுதுமே தோள் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்களை பெறக்கூடிய, அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு யோகமும், பிறகு வியாதிகள் நீங்கக்கூடிய ஒரு யோகமும், லேண்டு லிட்டிகேஷன்ஸ், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இவைகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய யோகமும், கணவன் மனைவி இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய, இது ஒரு விசித்திரமான ஒரு சமாச்சாரம். ராகுவும் புதனும் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் யாருக்காவது பாடம் புகட்டுறேன் பேர் வழின்னு சொல்லி ஆரம்பிப்போம். இருந்தாலும் சுமூகமா ஸ்மூதா முடிஞ்சா நல்லதுதான். இந்த வாரம் சுக்கிரன் ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் நட்பு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை வரம் அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய ஒரு சுபிக்ஷம். இந்த வாரத்துல பிறக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையாகப்பட்டவள் பல மொழிகளிலும் வல்லுநராக விளங்கி, பிறகு கவர்மெண்ட்ல வெளிநாடு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி இப்ப ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் பெருமாளும் மகாலட்சுமியும். பிறகு குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல கை கொடுக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், அதே போன்று சகோதரர்களிலுமே பிசினஸ் ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். வெளியூரில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அவர்கள் இருப்பிடத்துல, நான் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது ரெசிடென்ஷியல் ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு ரெக்கக்னேஷனுக்காக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால கன்னிராசி அன்பர்கள் யோக நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் தூக்கமின்மையானது இருக்கும், அது இருக்கத்தான் செய்யும். அது நம்ம கொஞ்சம் முன்னாடியே மதியம் தூங்காம கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டு தூங்கினா குறைந்த அளவு தூக்கமாக இருந்தாலும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிகமான உப்பு, அதிகமான காரமானது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், வயிற்றில் பிரச்சனைகள் உண்டாக்கும். பிறகு காடுகளில் சுற்றி திருவதை கன்னிராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணணும். ஏனென்றால் சனியினுடைய காரகத்துவம் காடு. சனி 6ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது ஒரு ஆசிரமம், ஒரு கோயில், ஒரு காட்டுக்குள்ள இருக்கு, அந்த மாதிரி ஒரு நல்ல விதமா போயிட்டு வந்துடலாம். ரைட்டா? கவர்மெண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க கொஞ்சம் சம்திங் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எங்கேயாவது வில்லங்கத்துல போய் முடியும். அதனால கொஞ்சம் பொறுத்துருங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இது நல்ல உறவுகளையும் பிறகு வரவையும் அடையக்கூடிய ஒரு வாரம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, ஒர்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பாக இன்டர்வியூ வந்துடும். வெளிநாடுக்கு நான் போறதுக்கு விசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துடும். குழந்தைக்கு நாங்கள் ஆர்டிபிஷியலாக ட்ரை பண்றோம், கிளிக் ஆயிடும். காதல் விஷயம் கொஞ்சம் சொதப்பும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சகோதரர்கள் அமைப்பு இணைக்கும். தந்தையினுடைய உறவு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நதியோரம் இருக்கக்கூடிய கோயில்கள்ல போய், அது பெருமாள் கோயிலாக இருக்கலாம், சிவன் கோயிலாக இருக்கலாம், நதியில ஒரு தடவை நீராடிட்டு வந்தோம்னாக்கா தந்தை மகனுடைய உறவு, தந்தை சொத்துக்கள் கிடைப்பது, தந்தையினுடைய பிசினஸை மேற்கொள்ளுவது, தந்தையினுடைய கான்டாக்ட்ஸை பயன்படுத்துவது, இவைகளுக்கு அத்தனையுமே நல்லபடியாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா அந்த குழந்தை வெளிநாடுகளில் தங்கி படித்து நல்ல மேன்மகனாக ஆகி மீண்டும் தாயகம் திரும்பி ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்துக்கே உதவக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆண்மகனாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி
11ஆம் இடத்தை வந்து 5ஆம் இடத்துலேருந்து சனியுடன் யோகக்காரக சனியனுடன் சேர்ந்து பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நன்மை தான். உறவுனுடைய காரகத்துவம் வந்து கொஞ்சம் கிடைக்குமே அப்படிய. ஆனால் பதவி பட்டம் இவைகளில் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிகராக இவர் ஒரு தனி கவர்மெண்ட்டையே நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பாக்கியம் உண்டும். குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, யோக நரசிம்மருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. சரி, 5ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இருக்கிறது அப்படின்னாக்கா, படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக படிப்பை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தீசிஸ் சப்மிட் பண்றதெல்லாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது லேட்டான அத்தனை விஷயமுமே நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு தான் கொஞ்சம் கடுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கும். அப்படியே நீங்கள் செய்ய வேண்டிய செயலை நீங்கள் செய்து விடுவீர்கள். ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அந்த குரு வந்து ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும், ரோகிணி வந்து இந்த ஜாதத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி இல்லையா, அதனால அவர் வந்து சுக்கரனோட இருக்கிறார். அதனால நமக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல லாபம் இருக்கிறது, திடீரென்று அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது, லாட்டரி சில பேருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பாக்கியமான ஒரு லக்கியான ஒரு வாரம்னு சொல்லுவேன். உறவுகள் தான் கொஞ்சம் சிக்கல், அப்பா அம்மா கூட கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம், அதுவும் கூட சிக்கலா இருக்கலாம். இல்லைன்னா அதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள், தூரமா போயிட்டுறது, சில மனக்கசப்பு, திடீர்னு வந்து லவ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுல கஷ்டமாயி அப்பா அம்மாவை நீங்களே தொந்தரவு பண்ணலாம். என்ன சுவாமிஜி இப்படியா நெகட்டிவா பேசுறது அப்படின்னாக்கா, இது நெகட்டிவ் அல்ல. சுக்கிரனும் சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கு, கொஞ்சம் சொதப்ப செய்யும். அப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்க வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலமாக நல்லபடியான ஒரு அமைப்பு வந்துடும். எப்பவுமே சுக்கிரனும் புதனும் தான் வந்து ஒருவரை நேசிப்பதற்கும் நாம் நேசிக்கப்படுவதற்கும் உண்டான ஒரு விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது. பிறகு என்ன, துலாம் ராசிக்காரர்கள் வந்து இப்பொழுதைக்கு வந்து அவர்களுடைய எலக்ட்ரானிக் ஐட்டங்களை வாங்குவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொறுத்திருந்தீங்கன்னா, இல்லைன்னா வெளிநாடுல இருந்து வாங்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடுல இருந்து வாங்குறதுனால உங்களுக்கு அதனுடைய அந்த ஒரு குறைந்த விளைவில் அந்த ஜிஎஸ்டி இதெல்லாமா இல்லீகலா நான் சொல்லல, லீகலா சொல்றேன், அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்காம இருக்கிறது நல்லது. லேண்டு சமாச்சாரங்கள் கவர்மெண்டோட இருக்கிறது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனாக்க இந்த வாரத்தை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதனால இந்த வாரம் இவர்களுக்கு ஒரு பக்கத்துல நன்மைகள் இருந்தாலும் ஒரு பக்கத்துல கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கிறதுனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் கூட பண வரவு மிகுந்த ஒரு வாரமாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுக்கு புத்தி தீக்ஷண்யம், நல்ல மாற்றி யோசிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது சிக்கலான விஷயத்திலையும் வந்து நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சயின்டிஸ்டாகவும் அதே சமயத்துல ஒரு ரோமியோவாகவும் வலம் வரப்போகிறீர்கள். புதனும் ராகுவும் வந்து கொஞ்சம் ஒரு முதல் 2 நாட்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு புத்தியில நிறைய யோசனை வரும், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருப்போம். அதுக்கப்புறம் நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரம் நான் முக்கியமா பார்க்கறது நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு, நல்ல நேசிக்கக்கூடிய ஒரு லவ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல குருவும் சந்திரன் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுனுடைய வலு இப்ப நல்லபடியா தெரியும். 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த இருப்பிடத்துல ஏதாவது பிரச்சனைகள், நீங்கள் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னாக்கா அதுல ஏதாவது பிரச்சனைகள், நீங்க வாங்கின இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பிறகு வந்து வாஸ்து பூஜை வந்து நீங்க பண்ணுங்க. அந்த இடத்தினுடைய பிரச்சனையை முடிப்பதற்காக வாஸ்து பூஜை பண்ணலாம். அதாவது வந்து 6ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து துர்காஷ்டமி அன்று, சப்தமி கார்த்தால சப்தமி தான் அது, அன்னைக்கு வந்து 8 மணிக்கு வந்து வாஸ்து பூஜையை பண்ணலாம். வாஸ்து பூஜை பண்ணலாம். இல்லையா ஒரு பிராமணனை கேட்டு எனக்கு வந்து வாஸ்துவுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு ஜபம் பண்ணணும்னு சொல்லுங்க, அவர் ஏதாவது கைட் பண்ணுவார். அதாவது பெரிய பெரிய ஃபேக்டரியினுடைய லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கிக் கொள்ளுங்கள். இது கொஞ்சம் புரியாம இருக்கும், என்ன சொன்னீங்கன்னே புரியல சுவாமிஜி அப்படின்னாக்கா எதுவுமே வேண்டாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கினீங்க அப்படின்னா வாஸ்து பிரகாரம் அது கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு ஐயரை கூப்பிட்டு வாஸ்து பூஜை பண்ண சொல்லுங்க. இல்ல வந்து கம்பெனி வந்து ஏதோ வாஸ்து பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு வாஸ்து வந்து ஒரு பூஜையை, சின்ன பூஜையை பண்ண வச்சிருங்க. உங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு பண்ண வச்சிருங்க. இந்த சூரியன் சனியனுடைய இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சூரியன் வந்து 10க்கு உண்டானவன், சனி வந்து 4க்கு உண்டானவன். அப்போ திக்பல சூன்யமாயி சூரியன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெஸ் ஆகிடும். என்னடா
நான் பண்ணிகிட்டே இருக்கனே கொஞ்சம் லாபம் இல்லையேன்னு அந்த ஒரு விஷயத்தில். மற்றபடி பாக்கியங்கள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறது. நான் சொன்னது நல்ல உறவுகள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, படிப்புலையும் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கவர்மெண்ட் மூலியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிகம் இந்த மாதம் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளியூர்ல செய்ய வேண்டிய வேலைகளை கொஞ்சம் நல்லபடியாக செய்ய ஆரம்பித்து விடுங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா முருகரை ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் வழிபட்டு வாருங்கள். நல்ல 5ஆம் இடத்தினுடைய பாக்கியம் உங்களுக்கு அத்தனைக்கும் கிடைக்கட்டும், நல்ல வரன் கிடைக்கட்டும். பார்ட்னருடைய பெருமையினால பிசினஸ்ல நல்ல உயர்வு கிடைக்க வேண்டும், கிடைக்கிற மாதிரி தான் இருக்கிறது. 11ஆம் இடத்துல கேத்து இருந்து அதை சுக்கிரன் உச்சம் பெற்ற, சுக்கிரன் நீச்சபங்கம் பெற்ற புதன் அத்தனையும் பார்க்கறதுனால நல்ல யோசனை பண்ணுங்க. லாபத்திற்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அதாவது எப்படி பணம் சம்பாதிக்கணும்னா பணத்துக்காக இல்லை, நான் நல்லா வாழணும், பல பேரை வாழ வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிங்க. சனியும் சூரியனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வாரம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு இருப்பிடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாரம், வேலை கிடைக்கக்கூடிய வாரம், படிப்பு நீங்கள் விரும்பிய படிப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரம், குழந்தைகளோட சண்டை போடாம இருக்க வேண்டும் இந்த வாரத்துல. பிறகு நண்பர்களுடன் ஒரு ஆதிக்கமாக ஒரு டாமினண்டாக இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளி மாநிலங்களில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் விருத்தி அடையக்கூடிய வாரம். சில பிரான்ச்சஸ் கூட ஓபன் பண்றதுக்கு யோசனை பண்ணலாம். கடன் கிடைக்கக்கூடிய வாரம். திடீரென்று கடன் எப்போ ஒருத்தர் வாங்கிட்டு போய் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இதுல சனி 2க்குண்டானவன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக ஒரு நல்ல அதாவது தனுர் ராசிக்காரர்களுக்கு தந்தையின் மூலமாக மகனுக்கு ஒரு நல்ல அமைப்பும், மகன் மூலமாக தந்தைக்கு ஒரு நல்ல அமைப்பும், அந்த காம்பினேஷன் இங்க நன்மையாக மாறிடுது. அதனால வருமானம் கிடைக்கக்கூடிய, பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. தனுர் ராசிக்காரர்கள் இந்த வாரம் வெளியூர்ல நடத்த வேண்டிய, நம்ம செய்யப்பட வேண்டிய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா நல்லது. இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னாக்கா, அதாவது எல்லாமே கை கூடி வரும். கொஞ்சம் தூரமா ஏதாவது பெண்டிங் இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க, அதை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுடைய லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார், அவருடைய பரிவர்த்தனை 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால கொஞ்சம் இருப்பிடத்திலிருந்து வெளியில போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணினோம்னாக்கா நல்லபடியா உங்களுக்கு சித்திக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டியது மேதாதட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள், அதாவது மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மியை வெள்ளிக்கிழமை அன்று கும்பிடுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம்னாக்கா நிம்மதி கூடக்கூடிய, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய எத்தனையோ நன்மைகள் இருக்கு. இழந்த நட்பும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாழ்க்கை முறையில கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். நம்ம அதிக நேரம் முழிச்சுக்கிட்டு இல்லாம இருக்கணும், அதுதான் மெயின். அப்புறம் இந்த வாரம் மெயினா புதனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறார். புதன் ஒரு கேந்திராதிபதி, ராகுவும் ஒரே டிகிரில இருந்து ஆரம்பிக்கிறதுனால டாக்குமெண்டேஷன் இந்த வாரம் வரும். எழுத்து மூலமாக பத்திரம் பதிகிறது, வைக்கிறது எல்லாமே இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணிடுறது நல்லது. ஆனா மகாவிஷ்ணுடைய கோயில் உங்களுக்குமே நான் சொல்றேன், கடலோரம் நதியோரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய படைப்புகள் வெற்றி அடையக்கூடிய வாரம். நீங்கள் எழுத்தாளர்களாக இருக்கலாம், அல்லது சங்கீத வித்வானாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு கன்சல்டன்ட் ஆஃபீஸ் வச்சிருக்கலாம். உங்களுடைய படைப்புகளும் உங்களுடைய ஐடியாக்களும் நன்கு சமுதாயத்தில் பயன்பட்டு அதனால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனியனுடைய அமைப்பு உங்களுக்கு ஆயுளை நீட்டிக்க கூட, வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு 4க்கும் 11க்கும் உண்டானவர். அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த நம்ம 2 வீலர் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது. வெளியூர் வெளி மாநிலங்கள் அல்லது நம்ம வீட்டை விட்டு வெளியில கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோம்னா வாக்குவாதம் இல்லாம இருக்கணும். அது மட்டும்தான். 2ஆம் இடத்துல சனி சூரியனோட இருக்கும்போது நம்மளுடைய வாய்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கணும். குருவனுடைய பார்வை இருந்தாலும் அவர் 12க்கு உண்டானவர். கல்விக்காக செலவு பண்ணுவது,
பிறகு பூர்வ புண்ணியத்திற்காக பூஜை மற்றும் புனஸ்காரங்களுக்கு செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது நண்பர்களுடன், அதுவும் எதிர்ப்பாளினரிடம் நம்ம அதிகமான நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். அது வேஸ்டா தான் போகும். ஆனால் புதிய ஐடியாக்களை நீங்கள் லான்ச் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாரம். வேலை ரொம்ப நாள் நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். கிடைத்த வேலையில நிம்மதி இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். மகர ராசிக்காரர்கள் பைக் ஓட்டும் போது பழைய பைக்கா அதை சர்வீஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பைக்ல லைட்டு, ஹெட்லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிக்னல் லைட் இதெல்லாம் பார்த்துக்கணும். புதனும் ராகும் ஒன்றாக இருக்கிறதுனால, புதன் 6க்கு உண்டானவன் 3ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறது நன்மையைத்தான் கொடுக்கும். நமக்கு ட்ரேடிங் பண்ணுபவர்களுக்கு நல்ல ஆதாயமும், பிறகு ஃபினான்ஸ் பண்ணுபவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வேண்டும். ஆனாலும் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பகலாமுகியினுடைய வழிபாடு உங்களுடைய பிசினஸ் நல்ல மேல தூக்கி கொடுக்கும். உறவினர்கள்ல தந்தை மற்றும் தாய் இவர்கள் தந்தையினுடைய உறவுகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவி உறவுகளோட கொஞ்சம் நம்ம வாக்குவாதம் இந்த வாரம் விளக்கி விட்டால் நல்லது. வாய் தான், அதனால காயப்படுத்திடுவான் ரொம்ப. 8க்கு உண்டானவன் 2ஆம் அதிபதியோட உட்கார்ந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம தேவையில்லாத காயப்படுத்திடுவோம். அந்த காயம் வடு ரொம்ப நாள் ஆனாலும் அது மாறாத வடுவாக இருக்கும். அதனால மகர ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துல வாக் அப்படிங்கிறது அதே மாதிரி பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களை மதிக்கவும் செய்வார்கள், அந்த அளவுக்கும் பேச முடியும். அதனால நல்ல விதமா யோசனை பண்ணி பேசினோம்னா இந்த வாரத்தினுடைய இந்த உங்களுடைய படைப்புகளுடைய அந்த பெருமை மகத்துவம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது அப்படின்னா என்ன, நம்மளால ஒழுங்கா யோசிக்க முடியும், நல்ல படைப்புகளை உருவாக்க முடியும். ஆக்கப்பூர்வமான வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகர ராசிக்காரர்கள் கணபதி மற்றும் லக்ஷ்மியை வணங்குங்கள். அது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரத்துல எங்கிருந்தோ நல்ல அளவுக்கு அதிகமான கான்ஃபிடென்ட் வந்துட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணிட்டு தெரியும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம கொஞ்சம் கட் அண்ட் பிஹைண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து எல்லா காரியத்தையும் சாதிப்பது நல்லது. இது டிராபேக்குன்னு நான் சொல்லலை, கான்ஃபிடென்ட் தேவை. ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட் நமக்கு உதவாது. உங்களுடைய 2ஆம் இடத்துல ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. நல்ல குடும்பம் அமையக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் திருமணமாகி நிறைய சிக்கல்கள் இருந்தவர்களுக்கும் குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகம். உறவுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை சிக்கலும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதி கூடக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல குரு ரோகிணியில உட்கார்ந்துருக்காரு. இந்த ஒரு அமைப்பு இப்பொழுது உத்திரட்டாதியில 3 கிரகங்கள் இருக்கு. சனியனுடைய இதுல நல்ல 3 கிரகங்கள், வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன் எல்லாம் இருக்கும் பொழுது வருமானம் கூடும், குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். தந்தையினுடைய அறிவாற்றலினால் உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் கிடைக்கக்கூடிய, எதிர்காலத்துக்கு வேண்டிய நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். கவர்மெண்ட் மூலயமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வருது. நல்லபடியாக அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாரம். ரியல் எஸ்டேட் பிசினஸ்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால தாயின் வழியாக அல்லது தாரத்தினுடைய வழியாக உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரம். சகோதரர்கள், இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், திட்டிடக்கூடாது. வெளியூர் போகும்போது, குடும்பத்தோட நம்ம வெளியில போகும்போது சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் சங்கடங்களும் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கிறது. அதனால அந்த வெளியூர் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கும்பராசிக்காரர்கள் அம்பாளுக்கு உக்கிரமான காளியோ அல்லது பத்ர காளியோ, இந்த 2 அம்பாளுக்கும் 108 எலுமிச்சம்பழம் மாலை போட்டோம்னாக்கா உங்களுக்கு இருந்த குழந்தை இன்மையாகட்டும், வீடு இன்மையாகட்டும், சொந்தமாக ஒரு தொழில் சரியா போகலாகட்டும், இதெல்லாம் தீரும். இதை பண்ணுங்க. உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய 2ஆம் இடம்னு சொன்னாலே செல்வம், அது குடும்பம், வாக், தனம், நேத்திரம் எல்லாத்துலயுமே நல்ல செல்வங்கள் இருக்கிறது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வாரம் உங்களுக்கு ஐஸ்வர்யமான வாரம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தீர்வு காணக்கூடிய வாரம். பிறகு உங்களுடைய குரு இந்த வாரம் தான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். என்ன நன்மை செய்ய போகிறார் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பித்த
இந்த வேலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க ஆரம்பிக்கிறார். பிறகு உங்களுக்கு புரியாமலேயே உங்களுக்கு கூடயே இருந்தவர்களுடைய அருமையை புரிய வைத்து உங்களை கொஞ்சம் மாற்றப் போகிறார். உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின்னால புதனும் ராகும் ஒன்றாக இருந்தாலும் புதன் கேந்திராதிபதி. அப்படிங்கும்போது நமக்கு ஒர்க்கில் இருந்த ப்ரெஷர், வீட்டில் இருந்த ப்ரெஷர், இவைகளில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு விடுதலை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. லேண்டு விஷயங்கள் நல்லபடியாக திருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு சகோதரர்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. தாயினுடைய விஷயத்துல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. தந்தையினுடைய விஷயத்துல கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளும் சிகிச்சையின் மூலமாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மீனராசி அன்பர்கள் ஏதாவது வீட்டுக்கு உண்டான வாஷிங் மிஷினோ அல்லது கீசரோ அல்லது மொபைலோ நம்ம பயன்படுத்துகிற பொருள்களோ அல்லது காரை மெக்கானிக்கல் கிட்ட விடுறதோ இது எத்தனையுமே ஒரு வாரம் தள்ளி வைப்பது நல்லது. புதனும் ராகும் ஒன்றா இருக்கிறதுனால செலவுகள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் மீறி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கட்டட வேலைகளில் நம்ம கட்டட விஷயங்கள்ல இந்த ஆணி அடிச்சு சென்ட்ரிங் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது நீங்கள் பொறுப்பாளராக ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னாக்கா ஒர்க்கர்ஸுக்கு ஒரு இது பண்ணிடுங்க. ஆணி காலில் குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடியது, ஷாக் அடிக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய கீழே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் முன்னாடி, என்னென்றால் சூரியன் ராகுனுடைய நட்சத்திரம் சதபிஷால இருக்கிறார், ராகு குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறார், குரு மறுபடியும் சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன் சனி. எப்படி பாருங்க கனெக்ஷன். அப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம், மரங்கள், பிறகு கட்டிடங்கள், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் குருவனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த காம்பினேஷன் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் மூலமாக, மரம் மூலமாக, ஆணி போன்ற இரும்பு மூலமாக சின்ன சின்ன ஒரு குறைகள், நமக்கு ஏதாவது ஒரு இடக்குகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அதாவது சித்தர்களுடைய சமாதி அல்லது காவல் தெய்வங்கள், ஐயனார், கருப்புச்சாமி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்களை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இப்போ ஒருவருடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லா சமுதாயத்துக்கும், பல சமுதாயத்துக்கு கருப்புசாமியும் ஐயனாரும் குலதெய்வமா இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு வைதிகரா கோயில்ல பூஜை பண்றாரு, அவருக்கு ஐயனார் தான் குலதெய்வம் அப்படிங்கிறார். அப்படிங்கும்போது இதுலெல்லாம் ஒரு சூக்ஷ்மங்கள் இருக்கின்றன. அதனால அந்த சூக்ஷ்மங்களை, அந்த காவல் தெய்வங்களுடைய அந்த ஒரு பூஜையை ஒரு கம்பெனியில, நம்ம ஒரு கம்பெனி நடத்துறோம், ஒரு கட்டட இன்ஜினியர்னாக்கா அந்த ஒரு நாள் எல்லாரையும் அந்த ஐயனார் காவல் கோயிலுக்கு ஒரு படையில போட்டு வாங்கப்பா, அதுக்கு படையிலன்னு சொல்லுவோம், அதை போட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே போறோம். மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு லக்னத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இது வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறைஞ்சி நிறைய விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு முன்னேற்றமும் பண வரவு இருக்கக்கூடிய ஒரு வாரம். மேலும் மீன ராசி அன்பர்கள் கடன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான். அதற்காக தான் அந்த காவல் தெய்வத்தினுடைய அந்த ஒரு வழிபாடும் நான் சொன்னேன். மகாலட்சுமியினுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறந்த விஷயங்கள்ல அதாவது இந்த மாதிரி கடன் விஷயங்கள் எல்லாம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் நீங்கள் விரும்பிய, அதே போன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் கொடுத்து உங்களை மிகவும் மகிழ்ச்சி கொண்டவராக, தீர்க்க ஆயுள் கொண்டவராக உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.